ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சுவையில் ரோட்டுக்கடை தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறேன். இது சுட சுட இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரோட்டுக்கடை தக்காளி சட்னி செய்ய பார்த்தீங்கன்னா 5 வரமிளகாவை சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். 4 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சி வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை செவந்து வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்துடலாம். நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். சட்னிக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துடலாம். நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டும். பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்றேன். இந்த டைமில் ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவு இதோட ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்து விட்டுடலாம். இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.